அவங்க மராட்டி இல்ல, சௌராஷ்டிரா சமூகம். பெரியோரெல்லாம் பெரியார் அல்ல, வெளிப்படையான விரோதிகள் தான். நீ கொள்கையாளர்ங்கிறதுனால தான் உன் மேல மரியாதை. கொள்கையை விட்டுட்டா நான் ஏன் மதிக்கணும்? நான் உங்களோட பேச முடியாது. ஜாதி ஒழிப்பு வேலை செய்கிறார் என்பதற்காக சொந்த தந்தை மகனை கொலை செய்ய முயன்றிருக்கிறார். தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுயமரியாதை இயக்கத்திற்கு சுருக்கமான அறிமுகத்தை தன் கவிதையில் கொடுத்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள், சாதி மத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகிதனை, சாதி மத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகிதனை ஊதையினில் துரும்பு போல் அலைக்கழிப்போம், பின் ஒழித்திடுவோம், புதியதோர் உலகம் செய்வோம், பேதமிலா பெரு உலகிற்கு பேசு சுயமரியாதை உலகென்று பெயரிடுவோம், ஈதே கான் சமூகமே யாம் சொன்ன வழியினில் ஏறு நீ ஏறு நீ ஏறு நீ ஏறே என்று சுயமரியாதை இயக்கத்தின் அறைகூவலை பாடலாக்கி கொடுத்தார். ஒரு ஆய்வரங்கத்திலோ அல்லது ஓரிரு மணி நேரங்களிலோ சுருக்கமாக சொல்லி அறிமுகப்படுத்தி முடித்துவிட முடியாத ஒரு பெரிய நூற்றாண்டை, அந்த நூற்றாண்டின் வரலாற்றை 2 தொகுதிகளாக ஐயா அக்கா திருநாவுக்கரசு அவர்கள் நம் கையில் கொடுத்திருக்கிறார்கள். இனி வரும் தலைமுறைக்கு ஒரு ஈடு இணையற்ற அறிவாயுதம் நம் கைகளில் கிடைத்திருக்கிறது. தமிழ் இலக்கிய உலகத்திலும் தமிழர்களுடைய அரசியல் உலகத்திலும் நம்முடைய சமுதாய வரலாற்றை அதற்கு உரிய பின்னணியோடு ஆய்வு செய்து தொகுத்து எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் மிக மிக குறைவு. அதிலும் திராவிட இயக்க அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பொறுப்புணர்ச்சியோடு பல பேர் ஆய்வு செய்கிறார்கள். அது வெறுப்புணர்ச்சியில் செய்வது. ஆனால் இந்த மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் இந்த கருத்து இந்தியா முழுவதும் பரவ வேண்டும், உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்கிற அக்கறையோடும் இந்த ஆய்வுகளை ஐயா அவர்கள் தொகுத்திருக்கிறார். ஐயா திருநாவுக்கரசு அவர்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் இந்த அவையிலே கூடியிருக்கிறீர்கள். அவர் எங்களுக்கு ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. எந்த ஆய்வு கட்டுரை எழுத வேண்டும் என்றாலும், எதை படித்தாலும் அதில் ஒரு பழைய பெயர் இருந்தால், இது 1929 நடந்ததா 30 நடந்ததா என்று ஒரு சந்தேகம் வந்தால் தயங்காமல் அவருக்கு ஃபோன் அடித்து, ஐயா இது மாதிரி ஒரு சந்தேகம் என்றால் எந்த புத்தகத்தையும் 5 நிமிஷம் கழித்து பேசுமான்லாம் சொல்லவே மாட்டார். அப்படியே நினைவு குறிப்பிலிருந்து, இல்லைம்மா அது தப்பு, அது 1930 தான் நடந்தது என்று தெளிவாக சொல்லுவார். இது அப்படி ஒரு நினைவாற்றல். நம்முடைய இந்த நினைவாற்றலே ஒரு தனித்துவம் பெற்றது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு மேடையில் இந்த விழாவின் சிறப்புரையாற்றவிருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்களுடைய குறிப்புகள். அவர்களோடு எந்த ஒரு பொருள் பற்றி நாம் பேசினாலும் இந்த சுயமரியாதை இயக்க வரலாறு தொடர்பாகவே இதில் இயங்கிய பெண் தலைவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சில குறிப்புகளை தேடி நான் முரசொலியில் எழுதக்கூடிய அந்த நோக்கத்திற்காக அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் எழுதும் பொழுது, குறிப்பாக மஞ்சுளாபா என்ற அம்மையாரை பற்றி ஐயா கவிஞர் முருகசுந்தரம் அவர்கள் எழுதிய நூலில் அவர் தாய்மொழி மராட்டி என்று எழுதியிருந்தார்கள். அவருடைய தந்தை சரபோஜி மன்னருடைய அரண்மனையில் பணியாற்றியவர் என்பதால் அவர் மராட்டியராக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்றுதான் நானும் அதை அப்படியே கையாண்டிருந்தேன். அந்த செய்திகளை ஆசிரியர் அவர்களிடம் பேசும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், இல்லைம்மா அவங்க மராட்டி இல்லை, சௌராஷ்டிரா சமூகம். இது எப்போ 1925, 26களில் 30களில் அவர்கள் பிறந்து
மிக இளைய வயதில் அந்த அம்மையாரை பார்த்திருக்கிறார்கள், பிற்காலத்திலும் பார்த்திருக்கிறார்கள். அப்பெல்லாம் அவங்க தாய்மொழி பேசக்கூடிய இடத்தில் இல்லை. அவர்கள் வைசு சண்முகம் அவர்களை திருமணம் செய்து கொண்டு செட்டியார் சமூகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் மறைந்து இவ்வளவு காலத்திற்கு பிறகு அவருடைய தாய்மொழி மராட்டி அல்ல, சௌராஷ்டிரா என்று சொல்ல வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு அந்த வாழ்வியலோடும் அவர்களுடைய வாழ்க்கையோடும் நம்முடைய தலைவர்கள், ஆய்வாளர்கள் ஈடுபட்டு அந்த செயலை செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் இந்த 2 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 1925 என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதற்கு முந்தைய முன்னோட்டங்களில் இருந்து தொடங்கி இது எப்படி ஒரு இயற்கையான இயக்கமாக, திராவிட இயக்கம் என்பது ஒரு ஆர்கானிக், எல்லாம் இன்னைக்கு ஆர்கானிக் தான் விலை அதிகம். தெரியாமல் நானே போய் ஒரு கடையில் கேழ்வரகு வாங்கினேன், ஆர்கானிக் கடையிலன்னு. அப்போ கிராமத்துலேருந்து ஒரு அம்மா சொன்னாங்க, இது என்ன வாங்கினீங்க? இது உரம் போடாமல் வாங்குறதுன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, கேழ்வரகு உரமே போடக்கூடாது, அது தெரியுமா உனக்கு? ஏன்னா அதெல்லாம் கொல்லைப்பயிர், இதுக்கெல்லாம் உரமே போட மாட்டாங்க, அது தானாக வளரும். அதையும் கொண்டாந்து உரம் போடாத கடைன்னு வைக்கிறாங்க, நீங்களும் காசு கொழுப்பு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா அது இயற்கை பயிர், அதற்கு உரம் தேவையில்லை, அதற்கு மண்ணும் நீரும் இயற்கை சூழலுமே போதுமானது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கையின் விளைவான இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எப்படி ஒரு மழை பெய்வதற்கு கடல் வேண்டும், ஆறு வேண்டும், நீர்நிலைகள் வேண்டும், அந்த நீர் ஆவியாவதற்கு சூரியனுடைய ஒளி வேண்டும், வெப்பம் வேண்டும். இது இரண்டுக்கும் இடையில் ஒரு வேதிவினை நிகழ்ந்து அந்த மழை பெய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மழை, இந்த பெருமழை, இந்த வேதி வினை எப்படி நிகழ்ந்தது? இதற்கு முன்பு நீர்நிலை இருந்தது, அது திராவிட சங்கமாக இருந்திருக்கிறது. இதற்கு முன்பு சூரியன் இருந்தது, அது சங்ககாலம் முதற்கொண்டு தொடர்ந்து வந்த தமிழ் உணர்வாக இருந்திருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்த வேதி வினைதான் சுயமரியாதை இயக்கமாக பெருமழையாக பெய்தது என்று சொன்னால், அந்த பெருமழைக்கு பெயர் பெரியார் என்று சொன்னால் அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அதுக்கு முன்னால் தான் கடல் இருந்துச்சு, அதுக்கு முன்னதான் சூரியன் இருந்தது, இதெல்லாம் இல்லாட்டி உங்கள் மழை பெய்திருக்குமா? நாம் கடலையும் மறுக்கவில்லை, சூரியனையும் மறுக்கவில்லை. இந்த இரண்டுக்குமான வேதிவினையை செய்து நாம் வாழ கிடைத்த பெருமழைதான் சுயமரியாதை இயக்கம். அந்த வேதிவினைக்கு பெயர்தான் பெரியார் என்பதைத்தான் இந்த ஆய்வு நூல்கள் சொல்லுகின்றன. அதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. நான் 2 கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒன்று, ஐயா பெரியார் அவர்களுடைய அணுகுமுறை. ஏன்னா இது எவ்வளோ சொன்னாலும் பேசியவர்களுக்கு நிறைவு இருக்காது. அவ்வளவு அதை சொல்லலையே, இதை சொல்லலையே, நம்ம இதை சொல்லி இருக்கலாமே என்றுதான் பேசிவிட்ட பிறகும் தோன்றும். தந்தை பெரியார் அவர்களுக்கும் தமிழ் பேரறிஞர் மறைமலை அடிகளார் அவர்களுக்கும் நடந்த ஒரு போர், இது பனிப்போர் அல்ல, சொற்போர். அந்த சொற்போரில் மறைமலை அடிகளார் எங்கோ ஒரு கருத்தை பேசிவிட்டார். அப்படி பேசும் பொழுது சுயமரியாதை இயக்கத்தினுடைய கோட்பாட்டை, செயல்பாடுகளை விமர்சனம் செய்துவிட்டார். இதை பற்றி நீங்கள் மறுத்து எழுதுங்கள் என்று தந்தை பெரியாருக்கு வெவ்வேறு இடங்களிலிருந்து அழுத்தம் வருகிறது. ஐயா அவர்கள் எழுத வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் மறைமலை அடிகள் மீது கொண்ட பற்றினால், அன்பினால், மரியாதையினால் அவர் அப்படி சொல்லியிருப்பாரா? சொல்லியிருந்தாலும் கூட உண்மையாகவே அவர் அப்படி நினைத்து சொல்லியிருப்பாரா? இல்லை வேறு ஏதாவது அழுத்தத்தால் சொல்லி இருக்க கூடுமா? இதற்கு ஏதாவது சமாதானம் சொல்லுவாரா? நாம் காத்திருந்து பார்க்கலாமா? அதாவது பெரியார்னா, கவிஞர் நந்தலாலா அவர்கள் ஒரு முறை பேசினார், பெரியோரெல்லாம் பெரியார் அல்ல, வயசுல பெரியவங்கெல்லாம் பெரியார் அல்ல. பெரியார் ஏன் பெரியார்? அவர் தன்னை விட பெரியாராக ஒருவரை கருதுகிறார்.
அவரை பற்றி மறுத்து பேசுவதற்கு முன்னால் அவ்வளவு தயங்கி, ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லிவிட்டால் அத்தோடு இதனை விட்டுவிடலாம் என்று கருதி காத்திருக்கிறோம் என்று ஒரு சின்ன அறிக்கையை மட்டும் குடியரசில் வெளியிடுகிறார். அதற்கேற்றாற் போல் மறைமலை அடிகளார் ஒரு சமாதான கடிதம் எழுதி அது திருச்சியிலே கியாப்பே விஸ்வநாதமையா அவர்கள் கையில் கிடைத்து அவர்கள் அதனை திராவிடன் ஏட்டுக்கு அனுப்புகிறார்கள். திராவிடன் ஏட்டில் அதை மறைமலை அடிகளாரின் மன்னிப்பு கடிதம் என்ற தலைப்பில் வெளியிட்டு விட்டார்கள். மறைமலை அடிகளார் மன்னிப்பு கேட்டாரா என்று சைவ சமய பெருமக்கள் கோபித்து கொண்டு குதிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அதற்கு விளக்கம் சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய ஒரு அறிக்கை, அந்த அறிக்கை மட்டும் ஒரு பகுதியை மட்டும் நான் படிக்கிறேன். தந்தை பெரியார் சொல்லுகிறார், என்னதான் இருந்தாலும் அந்த கடிதத்தை அந்த தலைப்பில் போட்டு இருக்கக்கூடாது. தன்னுடைய பொறுப்பில் இருக்கும் ஏட்டில் வருகிறது, அந்த ஏட்டின் ஆசிரியர்கள் தான் அப்படி போடுகிறார். ஆனால் பெரியார் மறைமலையடிகள் சொன்னது ஏற்றுக்கிறது இல்லை, முரண்பாடு தான், உடன்பாடற்ற கருத்து. ஆனால் தந்தை பெரியார் எழுதுகிற அந்த பகுதியில் மேலே நாம் குறிப்பிட்டிருக்கிற மறைமலையடிகளின் கடிதத்தை குடியரசு ஏட்டில் பெரியார் இத்தலையங்கத்தின் கீழே வெளியிட்டிருந்தார். அந்த தலையங்கத்தில் ஏதாவது ஒரு வழியில் அச்சம்பவத்தை மறக்க வேண்டும் என்ற கவலையை ஒழிய வேறில்லை. அக்கடிதமானது நண்பர் திரு விஸ்வநாத பிள்ளை அவர்களால் தப்பாய் விநியோகிக்கப்பட்டதால், அதாவது எங்கேருந்து அந்த தப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுகிறார். அந்த கடிதம் நண்பர் விஸ்வநாத பிள்ளை அவர்களால் தப்பாய் விநியோகிக்கப்பட்டதால் அது திராவிடன் பத்திரிகாதிபதிபுரம் போகவும் அவர் அதை மன்னிப்பு கடிதம் என்கின்றதாக பெயர் கொடுத்து பிரசுரிக்கவும் நேர்ந்தது நமக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது. என்றாலும் அதன் குற்றத்தையும் நாமே ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஏனெனில் ஒரு விஷயத்தில் நமது நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான பொறுப்பு இருக்கும் என்று நினைத்து கொண்டு நண்பர்களிடம் பழகுவது எப்போதும் சரியாகவே இருப்பதில்லை. ஆதலால் அக்குற்றத்திற்கு நாம் பொறுப்பாளி ஆவதுடன் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் இனிமேலாவது நமது நண்பர்களும் துணைவர்களும் இம்மாதிரி நடந்து கொள்ளாமல் இருப்பதற்காக நாம் விலை கொடுப்பதன் பொருட்டு நம்மையே நாம் தண்டித்து கொள்ள கருதி, எவ்வளவு பெரிய சொல், நம்மையே நாம் தண்டித்துக் கொள்வதாக கருதி திராவிடன் பத்திரிகையில் மறைமலை அடிகள் மன்னிப்பு கடிதம் எழுதியுள்ளார் என்ற வார்த்தை காணப்பட்டதற்காக நாம் நிபந்தனை இல்லாமல் திரு வேதாச்சலம், மறைமலை அடிகளாருடைய இயற்பெயர் திரு வேதாச்சலம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அன்றியும் அக்கடிதத்தில் அவ்வளவு கூட இல்லாமல் இன்னமும் எவ்வளவு சாதாரணமாக எழுதியிருந்தாலும் கூட அதை ஒரு சாக்காக கொண்டே அவர் பேசிய விவகாரத்தை நிறுத்தியிருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மற்றபடி, இங்கேதான் பெரியார், மற்றபடி அதெல்லாம் தப்பு தான், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அபிப்பிராய பேதத்தை பொறுத்த விஷயத்தில் அவர் எவ்வளவு இணங்கி வருவதாயினும் நாம் நமது கொள்கையிலோ அபிப்பிராயத்திலோ ஒரு சிறிதளவு கூட விட்டு கொடுக்கவோ திரு வேதாச்சலத்தினுடையவோ அல்லது வேறு யாருடையவோ நட்பை கருதியாயினும் கடுகளவு மாற்றிக்கொள்ளவோ நாம் சிறிதும் தயாராயில்லை. ஏனெனில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் நமது நாட்டில் தோன்றிய சீர்திருத்தக்காரர்களின் உழைப்புகள், இதுதான் முக்கியம். ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் நமது நாட்டில் தோன்றிய சீர்திருத்தக்காரர்களின் உழைப்புகள் பலன் தராததற்கு காரணமே இவ்விட்டு கொடுக்கும் தன்மையும் தாட்சண்யமும் ராஜதந்திர செய்கையுமாகும். இன்று கூட நமது இயக்கத்தின் எதிரிகள் இப்படி இருக்கலாம்,
மகாத்மா காந்தியா இப்படி சொன்னார், விவேகானந்தர் அப்படியா சொன்னார், திருவள்ளுவரை விடவா இவர்கள் புத்திசாலிகள், பெரிய புராணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் மேலாகவா இவர்கள் தத்துவம் இருக்கிறது என்பது போன்ற சமாதானங்களையும் பாட்டி கதைகளையும் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். ஆனாலும் இப்படி சொல்லப்படுபவைகள் ஏமாற்ற உபயோகப்படுமே அன்றி காரியத்திலே ஏதாவது பலனுண்டா? இதற்கு மேலே இந்த இயக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு, டிக்ளரேஷன். அது என்னன்னா, அதாவது கதைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு புத்தகக்காரன் அச்சு போட்டு பணம் சம்பாதிக்கவும், புராண பிரசங்கக்காரர் பிரசங்கம் பண்ணி பணம் சம்பாதிக்கவும், பார்ப்பான் பூசை உற்சவம் செய்து பணம் சம்பாதிக்கவும் இவையெல்லாம் உபயோகப்பட்டதே அல்லாமல் மற்றபடி அவைகளால் விளைந்த நன்மை என்னவென்று கேட்கிறோம். முடிவாக இதெல்லாம் சரி, மன்னிப்பு, தெளிவு, விளக்கம், முடிவாக திரு வேதாச்சலம் அவர்களுக்கும் அவரது குழாத்தினர்களுக்கும் ஒன்று சொல்லுகின்றோம். அதாவது, நாமும் நமது இயக்கமும் புராணங்களுக்கும் அப்புராணங்களில் காணப்படும் சமயங்களுக்கும் அந்த சமயங்களில் காணப்படும் சமய ஆச்சாரிகளுக்கும் அச்சமய ஆச்சாரிகளால் காணப்படும் சாமிகளுக்கும் அச்சாமிகளது பெண்டு பிள்ளைகளுக்கும் வெளிப்படையான விரோதிகள்தான். இதில் ஒளிவு மறைவு ஒன்றும் இல்லை என்பதோடு இதற்கு அப்படி அர்த்தம், அதற்கு இப்படி அர்த்தம் என்று சொல்லுகிற பண்டித புரட்டுக்கள் ஒன்றும் இனி கூடாது என்றும் கண்டிப்பாய் சொல்லுகின்றோம். இதை பற்றி எச்சமயவாதியாயினும், இப்போ பார்த்தீங்களா, சாமின்னு சொன்னார்ல, அவங்க பெண்டு பிள்ளைன்னு சொன்னார்ல, அப்போ யாரை சொல்கிறாரு? அவரை சொல்லலை, இவரை சொல்லலை, அதுக்கும் சொல்லுகிறார். இதை பற்றி எச்சமயவாதியானாலும் எப்பண்டிதராயினும் செய்யும் அறப்போருக்கு தலை கொடுப்பதானால் சற்று சங்கடமாகத்தான் இருக்கின்றது. ஆயினும் வேறு வழியில்லாவிட்டால் அதையும் வரவேற்க வேண்டிய நிர்பந்தத்திலே தான் இருக்கிறோம். இங்கே தொடங்கி இந்த இயக்கம் நடந்து வந்திருக்கிற பாதை எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பேர் உடன் நின்றவர்கள் முரண்பட்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் கடந்து அவற்றையும் எதிர்ப்புகளையும் உரமாக கொண்டு வளர்ந்த இந்த சுயமரியாதை இயக்கம், இதனுடைய பங்களிப்பில் ஐயா அவர்கள் மிக குறிப்பாக அன்று நடந்த பெண்கள் மாநாடுகள், சுயமரியாதை மாநாடுகளிலே பெண்கள் ஆற்றிய உரைகள், அந்த உரைகளுக்கு குடியரசு ஏடு கொடுத்த முக்கியத்துவம், ஒவ்வொரு பத்திரிகையில் ஒவ்வொருவருடைய பேச்சும் 3 இதழ்களில் தொடர்ந்து வந்திருக்கிறது. அந்த தலைவர்களை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் வரவேற்புரையிலே பேசுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு கூட நாம் வியக்கிற ஒரு ஆளுமையாக இந்திராணி பாலசுப்ரமணியம் என்ற ஒரு தலைவர், மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. அந்த அம்மையார் அவர் பினாங்கில் மலையாவில் சென்று பேசிய பேச்சு இப்போது படித்தாலும் இன்றைக்கு பொருத்தமான ஒரு உரை. மாநாடுகளில் தலைமையேற்று ஏராளமான பெண்களை வழிநடத்தியவர். அவரை பற்றி ஐயா அவர்கள் எழுதுகிறார், அந்த உரையிலே குறிப்பிடுகிறார், இந்த மாநாட்டு தலைவரான இந்திராணி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு பெண்கள் சங்கம் அமைத்து 31 ஒரு பெண்கள் சங்கம் அமைத்து அந்த சங்கத்தில் கோஷாஸ்திரீகள் உட்பட பெண்களை சேர்த்து கொண்டு என்ன பண்ணாங்க? தையல் வேலை கற்றுக் கொடுக்கவில்லை, சமையல் கற்றுக் கொடுக்கவில்லை, டென்னிஸ் பேட்மிண்டன் கற்றுக் கொடுத்தார், கோஷாஸ்திரீகளுக்கும் சேர்த்து என்று அவரை பற்றி எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். இது திராவிட இயக்க தூண்களிலும் அந்த செய்தி வந்திருக்கிறது. அவருடைய கணவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சிறைத்துறை அதிகாரி. அவர் சிறையில் பொறுப்பில் இருந்த போதுதான் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு நடைபெற்று கலைவாணர் NSK அவர்கள் சிறையிலே இருக்கிறார். அவரை சிறையில் நன்கு கவனித்து கொண்ட பாலசுப்ரமணியம் அவர்கள்தான் இந்திராணி அம்மையாருடைய கணவர். ஆனால் அவருக்கு
பிற்காலத்தில் கொள்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. பகுத்தறிவு கொள்கையிலிருந்து விலகுகிறார். தந்தை பெரியார் வழியிலிருந்து கொஞ்சம் விலகுகிறார். அப்போது இந்திராணி அம்மையார் என்ன செய்தார்? கணவர் வழியில் ஒழுகவில்லை. கணவரோடு பேசுவதை மறுத்துவிட்டார். நீ கொள்கையாளர்ங்கிறதுனால தான் உன் மேலே மரியாதை, கொள்கையை விட்டுட்டா நான் ஏன் மதிக்கணும், நான் உங்களோட பேச முடியாது என்று அவரோடு பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டார். இப்படி வருத்தப்பட்டதை அவர் பேசாமல் இருக்கிறார் என்பதை எம் ஜக்காரியா அவர்களிடம் முறையிட்டு, நான் இப்போ கொள்கையில் சரியாயிட்டேன், நான் ஐயா வழியை விட்டு போக மாட்டேன், இது அந்த அம்மாட்டையும் சொல்லுங்கள், ஐயா கிட்ட சொல்லி அந்த அம்மாவுக்கு சொல்லுங்கன்னு சிபாரிசு கேட்குறார். இது குடும்ப இயக்கம்னு சொல்கிறோமே, இது எங்கே நடக்கும்? ஒரு குடும்பத்தில் மகளுக்கும் மருமகனுக்கும் சண்டை வந்தால் நடக்கும், மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தால் நடக்கும். சொல்லுங்கள், பெரியப்பாட்ட சொல்லுங்கள், அண்ணங்கிட்ட சொல்லுங்க என்று சொல்லலாம். அவர் ஐயாவிடம் சொல்லுங்கள் என்று எம் ஜக்காரியா அவர்களை கேட்கிறார். அவர் தந்தை பெரியாரிடம் சொன்ன பிறகு அவர்கள் அதை கேட்டு சிரித்து அவர்களை பற்றி எழுதி அன்று விடுதலையில் ஜோடி புறாக்கள் என்று தலைப்பிட்டு அவர்களை பற்றி ஒரு செய்தி, அந்த விடுதலையை எடுத்துக்கொண்டு போய் வேலூரில் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற பாலசுப்ரமணியம் அவர்களிடம் காண்பித்து அவர்கள் வாழ்க்கை இனிதே நடந்தது என்ற குறிப்புகளை இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேடி எடுக்கணும், யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு செய்தி, இதையெல்லாம் தேடுவதென்றால் எவ்வளவு கடுமையான பணி. கூடுதலாக ஒரு செய்தி என்னவென்றால், எப்படி நம்முடைய இயக்கத்தில் இப்பொழுதும் நமக்கு பிடித்த தலைவர்களுடைய பெயர்களை வைப்பதைப் போல பல வீடுகளில் ஆசிரியர் ஐயா அவர்கள் வரும்போது சாப்பாடு போடும்போது ஐயா பேரை சொல்லி, ஏய் சாம்பார் வழி எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னு சத்தம் எங்களுக்கு திக்குன்னு. அப்புறம் ஏன்பா அப்படின்னா, இல்லை அந்த பையனுக்கு ஐயா பேர் தான் வச்சுருக்கோம். இந்த பேர் வச்சதில் எல்லா தலைவர்களுக்கும் இந்த சங்கடம் இருக்கும். பல வீட்டில் கருணாநிதி இருப்பார், நிறைய வீட்டில் வீரமணி இருப்பார். அப்போ நம்ம சொல்லுவோம், ஏய் உன் பேரை காப்பாற்றுப்பா அப்படிங்கிறது அந்த பேருக்காகவே. அப்படி பெண் தலைவர்கள் பெயர்களும் நிறைய வச்சுருக்காங்க. அப்படி வைக்கப்பட்டவர்களில் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்களுடைய அக்காவின் பெயர் இந்திராணி. அந்த இந்திராணி தான் இந்த இந்திராணி. இவ்வளவு செய்திகள் இருக்கு. ஏன்னா இந்த சுயமரியாதை இயக்கம் என்பது சமூகத்தை திருத்துவதற்காக தன்னை பலி கொடுக்கிற இயக்கம், மற்றவர்களை கொலை செய்கிற இயக்கம் அல்ல, கலவரம் செய்கிற இயக்கம் அல்ல, தன்னை விலையாக கொடுத்து சமூக மாற்றத்தை உருவாக்குகிற இயக்கம். அவருடைய பெற்றோருக்கு வீட்டிலே விஷம் வைக்கப்பட்டது. மூவலூர் ராமாமிர்த தம்மையாருக்கு உறவினர் வீட்டிலே நஞ்சு வைக்கப்பட்டது. சென்ற ஆண்டு மறைந்த ஜெயகோபால் என்ற பகுத்தறிவாளர் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அவர் அங்கு தந்தை பெரியாருக்கு சிலை வைத்தார். அவருடைய குடும்பத்தினர் சொல்லுகிறார்கள், அவருடைய தந்தை மகன் கொஞ்சம் பெரிய ஜாதிக்காரரு, ஜாதி பழக்கத்தை விட்டு ஜாதி ஒழிப்பு வேலை செய்கிறார் என்பதற்காக சொந்த தந்தை மகனை கொலை செய்ய முயன்றிருக்கிறார். பற்று பாசத்தை எல்லாம் கடந்து ஜாதி வெறி என்பதும் குல தர்மம் என்பதும் தங்கள் பிள்ளைகளை பெற்றோரை கூட புறக்கணிக்கவும் கொலை செய்யவும் தூண்டக்கூடிய ஒரு சமூகத்தில் தங்கள் உயிரையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் புறக்கணித்துவிட்டு இந்த சமூக மாற்றத்துக்காக உழைத்த அந்த தலைவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சுயமரியாதை இயக்கம் என்பதை புத்தருக்கு ஒரு பாடல் பாடினார்கள். யார் வருவாரோ எங்களை முன்னேற்ற என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் பாடலை ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் எடுத்து காட்டுகிறார். அந்த பாட்டை கேட்டதில் இருந்துதான், ஐயோ ஏழைகள் இப்படி அல்லல் படுகிறோமே, எங்கள் துயர் தீர்க்க ஒருவர் வரமாட்டாரா என்ற பாடல் புத்தரை தூண்டிக்கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர் அரண்மனையை துறந்து சென்றார், சிந்தித்தார். ஆனால் தந்தை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை, யாரும் எங்களுக்கு யார் வருவார்கள் என்று கேட்கவில்லை. அவர்களாக வந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை, தந்தை பெரியாரின் செல்வத்தை, பேரறிஞர் அண்ணாவின் கல்வியை இந்த சமூகத்திற்காக கொடுத்தார்கள். அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் அடிவேர் என்று ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் சொல்லி இருக்கிறது இந்த 2 தொகுப்பில்
ஒரு 2 பக்கம்தான். இங்கு இவ்வளவு பேர் இந்த நூல்களை வாங்கியது மிக்க மகிழ்ச்சி. கடைசியாக ஒரு செய்தி, ஐயா அவர்கள் முன்னுரையில் 800 முதல் தொகுதிக்கு ஆசிரியர் ஐயா அவர்களுடைய வாழ்த்துரை, 2வது தொகுதியிலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுடைய மிகச்சிறப்பான ஆய்வுரை எல்லாம் இருக்குது. ஐயா திருநாவுக்கரசு அவர்களுடைய எண்ணுரையில் ஒருத்தருக்கு மட்டும் ஒரே ஒரு வரியில் பாராட்டி இருக்கிறார். அதாவது, என்னுடைய ஒரே மகன் சிற்றரசு இந்த நூல்களை பதிப்பிக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டார் என்று. ஆனால் அந்த ஒரு வரியில் சொல்லி முடிக்கிற வேலை அல்ல. இந்த 2 புத்தகத்தையும் நல்ல வணிக சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால், ஏப்பா இப்படி பொழப்பு கெடுக்கிறீங்க, இந்த புத்தகத்தை போட்டு இதை எப்போ விற்பாங்கன்னு பார்த்து யார் வாங்குவாங்க, போட்ட காசை எப்படி எடுக்கிறது, வேற ஏதாவது எழுதுங்க என்று தன் தந்தையை வணிக எழுத்தாளராக ஆக்கதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் திட்டமிடுறாங்க. இப்படி செய்கிற பெற்றோரை பொழைக்க தெரியாத பெற்றோர் என்று கருதுகிற பிள்ளைகளுக்கு நடுவில் தன் தந்தையனுடைய கொள்கை ஆய்வை நூலாக கொண்டு வந்து அவருடைய உடல் நலம் நல்ல முறையில் இருக்கும் பொழுது இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று இவ்வளவு முயற்சி செய்து இதனை பதிப்பித்த தம்பி சிற்றரசுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை, மகிழ்ச்சியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் எப்பொழுதும் அவருக்கு துணையாக இருந்து ஒத்துழைப்பவர்கள். அவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.